அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆதியரசன். நான் குமரியலின் பேரவையின் இளம் விஞ்ஞானி. நான் இன்று மனித பண்பு ஹியூமன் பிஹேவியரை பற்றி என் அம்மாவுடன் உரையாடலாம் என வந்துள்ளேன். அம்மா, நீங்க இந்த ஹியூமன் பிஹேவியர் மனித பண்பை பற்றி எனக்கு சொல்லுங்க அம்மா. நான் இப்போ என்ன சொல்ல போறேன்னா, ஒரு இடத்துல போகும்போது பெரியவங்களையும் பேரண்ட்ஸ், நமக்கு வயசுல மூத்தவங்க பேரண்ட்ஸ் இவங்களை எப்படி மதிக்கணும்னு நான் சொல்லித்தரேன். ஒரு இடத்துக்கு போகிறோம், அவங்க உட்காந்துருப்பாங்க பெரியவங்க. அப்போ நம்ம வயசுல சின்னவங்களா இருப்போம். அவங்க முன்னிலையில் நம்ம காலுக்கு மேலே கால் போட்டு உட்காரக்கூடாது. அவங்க நின்றுட்டு இருப்பாங்க, நம்ம உட்காந்துருப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம எழும்பி அவங்களுக்கு உட்கார்றதுக்கு இடம் கொடுக்கணும். அப்புறம் மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதானா யாரு? பேரண்ட்ஸ். குருனாரு நம்மளோட ஆசிரியர். தெய்வம்னா காடு. இந்த 3 பேரையும் மதிச்சாலே நம்ம என்ன பண்ணலாம், வாழ்க்கையில ரொம்ப பெரியவங்களா வரலாம். அப்போ ஒரு வீட்டுக்கு போறோம், வீட்டுல யாருமே இருக்காது, கதவு மூடி இருக்கும், கேட்டு மூடி இருக்கும். போய் காலிங்க நொய் அடிச்சுட்டே இருக்கக்கூடாது. 2 வாட்டி அடிச்சோமா, அவங்க வெளியே வரலையா, பேசாம போகணும். அப்புறம் போகும்போது என்ன பண்ணணும், நம்ம கேட்டை திறந்து உள்ள வந்திருப்போம், கேட்டை அப்படியே மூடிட்டு போகணும். கேட்டை திறந்துட்டு அப்படி நமக்கு என்ன அப்படின்ட்டு போகக்கூடாது. அப்புறம் ஸ்கூல்லேருந்து வரோம், ஸ்கூல்லேருந்து வரும்போது பேக் ஒரு இடத்துல, ஷூ ஒரு இடத்துல, யூனிஃபார்ம் ஒரு இடத்துல அப்படி கட்டி இருக்கக்கூடாது. நம்ம எந்தெந்த இடத்துல எந்தெந்த பொருள் வைக்கணுமோ அந்தந்த இடத்துல அப்படி வைக்கணும். அது எல்லாமே ஒரு நல்ல ஒரு மனித பண்பு. நம்ம ஒழுக்கத்தை அதெல்லாம் சுட்டி காட்டும். அப்படியெல்லாம் இருந்தாலே நம்ம வாழ்க்கையில பெரிய ஆளாக ஆகலாம். அப்புறம் இனி ஒன்று என்னன்னா, ஒரு நிறைய ஒர்க் இருக்கும் முடிக்கிறதுக்கு. அந்த ஒர்க்கை முடிக்கலையா அம்மா கேட்பாங்க, முடிக்கிறேன் அவங்களுக்கு என்ன, நான் தானே பண்ண போகிறேன் அப்படி சொல்லக்கூடாது. அம்மா சொன்னாங்கன்னு சொல்லணும், சரி அம்மா நான் முடிக்கிறேன், நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் முடிக்கிறேன் அம்மான்னு ஒரு பதில் சொல்லணும். கூட்டம் கூடுறோம், நம்ம இருக்கிறதுக்கு சேர் கிடையாது. அப்போ பக்கத்து இடத்துல பக்கத்து வீட்டில் ஒரு 10 சேர் இடவைக்கு வாங்குறோம். அது எல்லாருமே உட்காந்துருக்கு. அந்த கூட்டம் முடிஞ்சு எல்லாருமே வெளியே போகிறோம். அப்போ என்ன பண்ணணும், அந்த சேரை அப்படியே விட்டுட்டு போகாம அவங்க எங்கேருந்து வாங்கணுமோ அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வரணும். சரி, இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மனித பண்பு. அப்புறம் சேர்ல இருந்துட்டு நரைக்குங்க தூள் எறிஞ்சிடக்கூடாது. இருந்துட்டு என்ன பண்ணணும், சேர்ல சவுண்டே வராம மெதுவா சேர்ல வந்து உட்காரணும். காலை ஆட்டிகிட்டே உட்காரக்கூடாது. நல்ல பெரியவங்கள்ட்ட எப்படி மதிக்கணும், எப்படி இருக்கணும், அந்த சேர்ல இருக்கிறத வச்சு நம்மள பெரியவங்க நம்மள மதிப்பிடுவாங்க. அப்புறம் ஆடை நாகரிகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துக்கு கோயிலுக்கு போறோம்னா இந்த மாதிரி ஆடை போடணும், வேற ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போறோம்னா இந்த மாதிரி ஆடை போடணும். அதெல்லாம் ரொம்பவே கட்டுப்பாடோட இருக்கணும். இதெல்லாமே ஒரு மனித பண்பு தான். இதெல்லாமே இருந்தாலே நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம். அப்புறம் என்ன, நம்ம நல்லா படிச்சிருக்கோம், நான் என்ன விட யாரு பெரியவங்க, அந்த ஹெட் வெயிட்டு தலைக்கணி இருக்கவே கூடாது. ரொம்ப ஏழ்மை, என்னதான் படிச்சிருந்தாலும் ரொம்ப ஏழ்மையா அவங்களுக்கு உதவணும், பாவங்களும் ரொம்ப பாவங்களா இருக்கிறவங்கள ரொம்பவே மதிக்கணும். அவங்கள ஏழனமா நம்ம ஒண்ணுமே பண்ணக்கூடாது. இது எல்லாமே நம்ம படிச்சு இப்படி ஏழ்மையானவங்களை மதிக்கிற ஒரு திறன் இருந்தாலே நம்ம என்ன பண்ணலாம், வாழ்க்கையில ரொம்பவே முன்னேறலாம். இது எல்லாமே ஒரு நம்மளோட ஒரு மனித பண்புகளை வளர்க்கும் ஒரு விஷயம். என்னன்னா, உணவு கட்டுப்பாடு. நம்ம ஒரு இடத்துல உணவு சாப்பிட போகிறோம், வேஸ்ட் பண்ணவே கூடாது. நமக்கு தேவையான உணவை வாங்கி சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு அது எந்த இடத்துலையும் எப்படி ஒழுக்கமாக உட்காந்து சாப்பிடணும். சோறெல்லாம் சிந்தி கூட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு, காய்கறி எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு அப்படிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. நம்ம ஒழுக்கமாக சாப்பிட்டு நம்ம தேவைக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு, சாப்பாடெல்லாம் வீணடிக்காம தேவைக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு, அந்த இலையை நம்ம எப்படி மடிக்கணும், மடித்து எந்த இடத்துல கொண்டு போடணும் அந்த இடத்துல போட்டுட்டு ஒழுக்கமாக கை கழுவிட்டு வெளியே வரணும். ஆட்டம் பாட்டு எதுவுமே போடாமல் ஒழுக்கமா சாப்பிட்டு வெளியே வரணும். நமக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னே திருவள்ளுவர் ஒழுக்கத்தை பத்தி நமக்கு சொல்லியிருக்காரு. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் போற்றப்படும். நான் இன்னைக்கு எங்க அம்மா கூட உரையாடுறதுல நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன். எனவே இந்த வாய்ப்பை கண்டது அறியறிவியல் பேரவைக்கு நன்றி.